ஒரு விஷயம் தப்பு, ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஆனால் சபாநாயகர் எங்களை அனுமதிக்கலை. நேற்று நான் பேசும்போது, எதிர்க்கட்சி தலைவராக நான் பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க. முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டால் முதலமைச்சர் நேற்று எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஆனால் பல அமைச்சர்கள் எந்திரிச்சு பல முறை குறுக்கிட்டு பேசினாங்க. சொன்னதையே திருப்பி பேசினாங்க. ஒரு அமைச்சர் நாங்கள் பேசி முடித்து வீட்டுக்கு போன சபாநாயகர் அவை நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அது வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர்ந்த வரைக்கும் இன்னொரு அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார், பதில் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் நேற்று நாங்கள் வீட்டுக்கு போய் தான் நாங்களே பார்த்தோம், தொலைக்காட்சி மூலமாக பார்த்தோம். இப்போ நான் நேற்று பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு உண்மைக்கு புறமான விஷயத்த சொல்லும்போது அதை மறுத்து பேசுவதற்கு என்ன ஆதாரத்தோடு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சொல்லும்போது அது லிமிட் தாண்டி போகும்போது நான் எந்திரிச்சு இது எந்த ஆதாரத்தில் முதலமைச்சர் பேசினார், ஆதாரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னா எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆனால் சபாநாயகர் முதலமைச்சர் மீண்டும் பேசுவார் அப்படின்னு அனுமதிச்சார். முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்றைக்கி மாற்றி காட்டியிருக்கிறாரு. நேற்று நான் அவ்வளோ கேள்வி கேட்டேன். ஒரு விட எந்திரிச்சு வாய் திறக்காத முதலமைச்சர் இன்றைக்கி ஃபுல் டைலாக்கையும் ஒப்பிச்சு இன்றைக்கி அதை முழுசாக பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்களும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசம்பிளியில் எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு முதலமைச்சராக நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மக்களுடைய கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். மக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது, மக்களும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன நடந்தாலும் திமுக மேலே பழி போடுறதையே ஒரு பழக்கமாக இந்த அரசு வச்சிருக்கு. அதனால தான் ஊடகங்கள் மூலமாக நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, நேற்று நான் பல கேள்விகளை வச்சுருந்தேன். சிலவற்றை மட்டும் இங்கே இன்னும் கேட்க விரும்புகிறேன். ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது, இதுதான் மரபு மீறப்பட்டிருக்கு. ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது ஆரம்பத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தும்,